இந்த பழையவைகளை நாம எப்படி மதிப்பீடு செய்கிறோம் என்றதுல கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும். இவ்வளவு காலம் தூக்கி உயர்ந்த இடத்துல தூக்கி வச்ச பொருட்களை எல்லாம் வெளியில ஒருத்தர் வருவார் பாருங்க, வண்டி எடுத்துட்டு அவர்கிட்ட என்ன பண்ணணும், விலை பேசுவோம். இது எங்க யூஸ் பண்றீங்களா? அது யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணலையோ, அது என்ன பண்ணணும், ஞாபகத்துக்காக என்ன பண்ணணும், அதை வைக்கணும். ஞாபகத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது இடத்தை தான் அடைச்சிட்டு. தேவன் நம்மை மறக்க பண்ணினார் அப்படின்றத நீங்க விசுவாசிப்பீர்களானா, கர்த்தர் நடத்துற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பழசா பாரு, குப்பையை குப்பையா பாரு, நஷ்டத்தை நஷ்டமா பாரு. கல்யாணம் பண்ண எல்லாரையுமே கேட்டு பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்காம இருக்கீங்களா? ஐயோ எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் சந்திக்கிறாங்க, எவ்வளவு உறவுகளை அவங்க கையாள வேண்டியிருக்கு, எவ்வளவு உத்தரவாதங்களை கையாள வேண்டியிருக்கு. எது குப்பை, எது பொக்கிஷம்? பவுல் சொல்றாரு, ஒரு காலத்துல நான் இதை பத்தி ரொம்ப மேன்மையா பேசினேன், பொக்கிஷமா வச்சிருந்தேன், ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சேன் இது எல்லாம் நஷ்டம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மறக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் போது முதல் படியை எப்படி கொண்டு போறாருன்னு கேட்டா, இந்த பழையவைகளை நாம எப்படி மதிப்பீடு செய்கிறோம் என்றதுல கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும். இந்த பழைய சம்பத்தை நாம் மறு மதிப்பீடு செய்யாவிட்டால் நாம் பழையதை மறக்கவே மாட்டோம். பவுல் ஏன் மறக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அந்த பழசை கணக்கு போட்டு மதிப்பீடு பண்ணா, அசஸ் பண்ணா, அதெல்லாம் வீண், குப்பைன்னு பார்த்த உடனே நஷ்டம்னு தூக்கி போட்டார். அதெல்லாம் வேணாம், வச்சிருக்கிறது நஷ்டம்தான். நம்ம வீடுகளில் எல்லாம் பழசா போகிற நிறைய காரியம் இருக்கும் இல்லையா? அது இந்த மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நிறையா இருக்கும், நிறைய பொருள்லாம் இருக்கும், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது வேலை செய்யல, இது ஒழுங்காக ஓட மாட்டேங்குது, அரைக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மனசு அதை விடாது. என்னந்தாலும் இத்தனை வருஷமாக நம்ம கூட அரைச்சதாச்சு. அதனால என்ன பண்ணணும், பொட்டலம் போட்டு நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் பரணின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, தூக்கி மேலே வச்சிடும். அது ஏற்றி 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 அது ஃபுல்லாகிடும். அது பரணி, ஏமா அது குப்பையில் போடாது, அது தூக்கி மேலே வை, அப்புறமா பார்க்கலாம். அது எடுத்து மேலே வச்சு மேலே வச்சு மேலே வச்சு மேலே வச்சு ஃபுல்லாக பரணை நிறைஞ்சு போச்சு. இப்போ இந்த பரணை எப்போ காலி ஆகும் தெரியுமா? 2 காரணம். ஒன்று, பெயிண்ட் அடிக்கும் போது, வீடுக்கு மொத்தமாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அப்போ தான் இறக்குவோம் பாருங்க, எல்லாத்தையும் கீழே எல்லாத்தையும் இறக்கி போட்டால் ஐயோ இது எப்படி நம்ம தூக்கி மேலே வச்சுருந்தோம். அடுத்தது, வீடை காலி பண்ணுறோம், புது வீடுக்கு போகிறோம், வேறு வாடகை வீடு மாறி போகிறோன்னா எல்லாம் இறக்கி பார்த்தா இவ்வளவும் வேஸ்ட்டா? அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, இவ்வளவு காலம் தூக்கி உயர்ந்த இடத்துல தூக்கி வச்ச பொருட்களை எல்லாம் வெளியில் ஒருத்தர் வருவார் பாருங்க, வண்டி எடுத்துட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுவோம்னா விலை பேசுவோம். அப்போ விலை பேசும்போது அவர் நம்ம வாங்கின பொருள் 5000 ரூபாய்க்கு இருக்கும், விலை பேசுனா அவர் 50 ரூபா தரேன்னுவார். எப்பா 5000 ரூபாப்பா, வாரண்டி கார்டு கூட வச்சுருக்கேன், அந்த கார்டுக்கு வேணால் நாங்கள் பேப்பர் போட்டு கொடுக்குறோம் சார், உங்களுக்கு அந்த கார்டுக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லைன்றவார். சில பொருளை நீங்கள் கொண்டு போட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இது வேண்டாங்க நீங்களே வச்சுக்கிடுங்க. என்னங்க இப்படி நீங்களே வச்சுக்கிடுங்கன்னா, நாங்கள் எடுக்க முடியாது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, தேவையே இல்லைன்னு போட்டு போயிடுவார். அப்போ நமக்கு கடைசியில் என்ன மிஞ்சுன்னா இழந்த பழம் தான் மிஞ்சும். கொஞ்சம் இழந்த பழம் கொடுத்துட்டு இதாக ஒன்று கொடுத்துட்டு இதை வச்சுக்கிடுங்க, இவ்வளோதான் இந்த பொருளுக்கு மதிப்பு. கடைசியில் சிலது வேண்டான்னு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், அடுத்து இன்னொரு மணி அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார். அவர் யார்? குப்பை வண்டி வருவார். அவர்கிட்ட என்ன பண்ணுறது, மொதல் தூக்கி போடுறது. ஆனால் இதுனா ஒரு காலம் ரொம்ப விலையுள்ளதாக இருந்தது, ஆனால் இன்னைக்கோ விலை கிடையாது, நோ ஒர்த். நீங்கள் என்றைக்கு ஒரு காரியத்துக்கு ரீஅசஸ் பண்ணி அது வேல்யூ இல்லைன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபர்கெட்டிங். அது வரைக்கும் நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் என்றைக்கு ஒரு பொருளை விலை உள்ளதாகவோ, அது ரொம்ப மதிப்புக்குரியதாகவோ, ரொம்ப விலையேற பெற்றதாகவோ நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, யூ கேன் நெவர் கெட் ரிட் ஆஃப் இட். இட் வில் ஸ்டே இன் யுவர் மெமரி. அதை விட்டு கொடுக்க நமக்கு மனசு வராது. சில பேர் என்னென்னா சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, மம்மி இதுதான் வேலை செய்யலை, தூக்கி குப்பையில் ஏய் இது நான் கல்யாணம் ஆகி வரும்போது எங்கள் அம்மா கொடுத்தது, அதை எடுத்து வை அப்படின்னா. இது எங்கே யூஸ் பண்ணுறீங்களா? அது யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலையோ, அது என்ன பண்ணணும், ஞாபகத்துக்காக என்ன பண்ணணும், அதை வைக்கணும். ஞாபகத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது இடத்த தான் அடைச்சிட்டு இருக்கு.
நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம காலத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப விலை உள்ளதாக, முக்கியமானதாக, பெரிதாக, நமக்கு ரொம்ப முக்கியமானதாக தெரியும். அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக நமக்கு தெரியும். யோசேப்பின் வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே கவனித்தோம். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாங்க, அவனை பகைத்தாங்க. ஒரு காலம் இவன் அனுபவித்த பகை, இவன் அனுபவித்த அந்த வில்லினால் வந்த எய்தல், அவனுக்கு வந்த மனமடிவு, இதெல்லாம் பெரிய விஷயங்கள், பெரிய பிரச்சனைகள். ஆனால் இந்த யோசேப் சொல்கிறாரு, கர்த்தர் இதெல்லாம் மறக்க பண்ணிட்டாருன்றார். ஏன் மறக்க பண்ணார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டால், ஒரு காலம் இதெல்லாம் என் லைஃப்பில் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ பார்த்தா இதெல்லாம் பற்றி பேசுகிறதே வேஸ்ட், இதெல்லாம் யோசிக்கிறதே ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு விட்டாங்க அவன். அதுக்கப்புறமா அவன் அதை பற்றி பேசலை. See, if you don't reassess your past properly, you will never replace it with the price God has in front of you. கடந்த காலத்திற்கு விலையற்றவர்களை குப்பையாக நம்ம எண்ணுகிற வரைக்கும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் பெறவே முடியாது. இந்த தேவன் நம்மை மறக்க பண்ணினார் அப்படின்றத நீங்கள் விசுவாசிப்பீர்களானா, கர்த்தர் நடத்துகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பழசா பாரு, குப்பையை குப்பையாக பாரு, நஷ்டத்தை நஷ்டமாக பாரு. ஒரு மனுஷனும் குப்பையை கொண்டு போய் மூட்டை கட்டி வீட்டில் வைக்க மாட்டாங்க. அதை எவ்வளவு சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட முடியுமோ தூக்கி போடுவாங்க. எப்போ தூக்கி போடுவாங்கன்னு கேட்டால், அதை எப்போ குப்பையாக பார்க்குறாங்களோ அப்போ தான். சில பேரால் ஏன் அந்த குப்பையை கூட போட முடியலன்னா, அதை குப்பையாக பார்க்கல, அவங்க அதை முக்கியமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் லைஃப்பை நிறைய காரியங்கள் நீங்கள் திரும்பி பாருங்கள். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கா? ஏதாவது ஒரு பகுதி பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தனியாக இருந்தால் பிரச்சனை, கல்யாணம் பண்ணால் பிரச்சனை, வேலை இல்லைன்னா பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனைங்க. ஆமாம், நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சு போய்டுவோன்னு. ஃபாதர் பக்மன்ஸ் ஒரு பாட்டு எழுதினார்ல, அதில் ஒரு வரி வரும், எல்லா ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக மறையுதம்மான்னுவார். அந்த மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் கம்ப்ளீட்டாக மறையும். பாருங்க, எனக்கு இப்போவுமே நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இல்லை பாஸ்டர் நீங்கள் வேற அப்படின்றாங்க இல்லையா? ஏன்னா அந்த கல்யாணம்ன்ற காரியம் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப எக்ஸைட்டிங்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சால் கூட அதில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுங்க. கல்யாணம் பண்ண எல்லாரையுமே கேட்டு பாருங்கள், வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்காமல் இருக்கீங்களான்னு. ஐயோ, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் சந்திக்கிறாங்க, எவ்வளவு உறவுகளை அவங்க கையாள வேண்டியிருக்கு, எவ்வளவு உத்தரவாதங்களை கையாள வேண்டியிருக்கு. கல்யாணம் பண்ணும்போது இந்த காமிக் புக்கிலலாம் எழுதுவாங்க. காமிக் புக்கில் ஸ்டோரி எப்படி வரும்னா, ஒரு இளவரசர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு குதிரையில் வருவார். அங்கே ஒரு குளத்து பக்கத்தில் ஒரு அழகிய பெண் ஒருத்தி தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. அப்போ இவர் பார்த்தோன்னே அந்த பொண்ணு மேலே மயங்கிடுவார். இதை பொதுவாக அந்த கதை அப்படி தான் இருக்கும், அந்த புக்கில் எல்லாம் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப விரும்பி அவர் போய் சண்டெல்லாம் போட்டு பெரிய இதெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லி கடைசியில் கல்யாணம் நடந்துடும். அப்போ அந்த காமிக்கில் கடைசி வரி இப்படி முடியும், and they lived happily ever after. அவர்கள் அதன் பின் எப்பொழுதும் இன்புற்று வாழ்ந்தனர் அப்படின்னு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டோரி எப்படி முடியுதுன்னா, ரியாலிட்டியில் and they lived happily never after. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க இன்பமாய் வாழ்ந்ததில்லை. உண்மைதாங்க, போய் கேட்டு பாருங்க, பவுலே சொல்றாரு, எல்லாரும் நீங்கள் என்ன போலவே இருக்கு, எப்படி ஒண்டிக்கட்டையாக இருங்க. ஏன்னா யார் திருமணம் பண்ணுறானோ அல்லது திருமணம் தம் பிள்ளையை கொடுக்குறானோ அவன் நிறைய துன்பங்கள் அனுபவிப்பான் அந்த சரீரத்தில்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உண்மை. அதுக்காக கல்யாணம் பண்ண வேண்டாம்னு அன்றைக்கி நான் எதுவும் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்தலை. நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் தொந்தரவு தான், கல்யாணம் பண்ணணுன்னாலும் அதில் சில தொந்தரவுகள் இருக்குது. அதனால தான் சொல்லுவேன், மேரேஜ் இஸ் நாட் த சொல்யூஷன் டு ஆல் ப்ராப்ளம்ஸ். மேரேஜ் இஸ் அ சொல்யூஷன் டு அ ஃபியூ ப்ராப்ளம்ஸ். கல்யாணம் என்பது சில பிரச்சனைகளை தீர்க்கும். என்ன பிரச்சனை? பெண் பார்க்கும் படலம் நின்று போகும், மாப்பிள்ளை பார்க்குற படலம் நின்று போகும். யார் நமக்கு மனைவியாக போகிறா, யார் நமக்கு கணவனாக வர போகிறான்னு கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டோரி இஸ் க்ளோஸ்ட், அவ்வளோதான். ஆனால் மேரேஜ் இஸ் த டிஸ்கவரி ஆஃப் நியூ ப்ராப்ளம்ஸ். கல்யாணம் என்பது புது பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும் இடம். அதனால் நிறைய கல்யாணம் பண்ணவங்கள போய் கேளுங்க, சொல்லுவாங்க, தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டிஸ்கவரி ஆஃப் நியூ ப்ராப்ளம்ஸ். லைஃபே அப்படி தான். எல்லா பகுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் அரவுண்ட் அஸ். யோசேப்பை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண வேண்டியதில்லை, கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் பிரச்சனைகளை சந்திச்சான். சொந்த குடும்பமே அவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தது. ஆனால் அவன் சொல்லுது, நான் கர்த்தரை மறக்க பண்ணிட்டார். மறக்க பண்ணார்னா என்ன தெரியுமா? பழைய காரியங்களை நான் குப்பையாக பார்க்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் இது குப்பையாக பார்க்குறது, அதுதான் பிரச்சனை. சில பேர் இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், வரலாறு. அதுலேயும் வரலாறுல ரொம்ப பிடிச்ச வரலாறு என்னன்னு கேட்டால், அவங்க பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே கதையாக சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதையே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதனால் அவங்க மறக்கிறதே இல்லை, மறக்க விடுறதும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க. அவங்க லைஃப்பை பற்றி கேட்டாலே உடனே கண்ணீர் வடித்து அந்த பழைய ஸ்டோரியே தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்லா தெரியும், முதல் முறை ஒரு மருமக வீட்டுக்கு வந்திருப்பா, மாமியார் பார்த்துட்டே இருப்பாங்க ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு. அப்போ அந்த பழைய ஸ்டோரியெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அவர் இப்படி என்னை துன்பப்படுத்தினார், இப்படி பாடுபடுத்தினார், இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு பண்ணோம். மருமக அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் டைம் சொல்லுவாங்க, ரெண்டாவது முறை சொல்லுவாங்க, மூணாவது முறை கதையை ஆரம்பிக்கும் போது ஆண்டி பால் பொங்குது ஆண்டின்னு ஓடிடுவா. அப்போ அர்த்தம் என்னன்னா, உன் கதை குப்பை, இதை வச்சுக்கிட்டு சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இந்த அம்மாவுக்கு புரியாது. ரெண்டாவது முறை மூணாவது முறை ஆரம்பிக்கும் போது பாதியிலே கதை என்ன ஆகிடும், கட் ஆகிடும். ஆனால் இந்த அம்மாவுக்கு பொறுக்காது. இப்படி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே, நம்ம பேசுகிற கதையை இவ்வளோ நம்ம மனசு திறந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அசட்டை பண்ணுறாளே. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த மருமக வர்றதுக்காக பார்த்துட்டு இருப்பான். அவள் எப்போ வருவா, அவள் திருப்பி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பழைய கதையவே எடுத்து வச்சு சொல்லி அழுது வடிஞ்சு, நான் இவ்வளோ பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், இதையே பேசி இதையே சிந்திச்சுட்டு இருக்கு. முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பழசுலேருந்து வெளியே வரவே முடியாது. they can never come out of the past. See, நிறைய பேர் வந்து இந்த சிம்பத்தினே நம்ம சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணி நம்ம பெத்தட்டிக்காக மாறிட்டோமே தவிர we don't become precious. கத்த சொல்கிறது, அது பழசு தானேப்பா, அது குப்பை தானே, அதெல்லாம் பேசுகிறதுல பிரயோஜனம் இருக்கா, யோசிக்கிறதுல பிரயோஜனம் இருக்கா, அதை விட்டுருப்பா. அதை குப்பையாக நினச்சா தூக்கி உடனே வெளியே போட்டுருவா. அதை பற்றி நம்ம பேச வேணாம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். உண்மை உள்ள விளைவுளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுளோ, நீதி உள்ள விளைவுளோ, கற்புள்ள விளைவுளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. இதை யோசித்து இதை பேசலாம். இந்த பழைய பிரச்சனைகளை நம்ம விட்டு விடுவோம். என்னை எவ்வளோ மனமடிவாக்குனாங்க, அவனை எவ்வளோ வருத்தப்படுத்தினாங்க, நான் திரும்ப நான் அதை பேச போகிறதில்ல. எவ்வளோ எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் நன்மையை மாற்றிட்டாரு. நன்மையை பேசுவோம். எப்போ நம்ம பேசுவோம்னா, யூ ரீஅசஸ் யுவர் பாஸ்ட் ப்ராப்பர்லி. எது குப்பை, எது பொக்கிஷம். பவுல் சொல்கிறார், ஒரு காலத்தில் நான் இதை பற்றி ரொம்ப மேன்மையாக பேசினேன், இதை பொக்கிஷமாக வச்சுருந்தேன், ஆனால் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன் இது எல்லாம் நஷ்டம். கிறிஸ்துவின் மேன்மைக்கு முன்பாக இதெல்லாம் குப்பை. அதனால அந்த குப்பையெல்லாம் நான் மறந்துட்டேன், அது நஷ்டமாக பார்க்குறேன், அதை தூக்கி வெளியே போட்டேன். நம்ம வாழ்க்கையில் எப்போ வெளியே போடுவோம், எப்போ மறப்போம்னு சொன்னால், ஹவு மச் டு யூ வேல்யூ யுவர் பாஸ்ட். எவ்வளவு அதுக்கு நாம் விலை கொடுக்குறோம். தவறான விலை கொடுப்போமானால் நாம் கடந்ததை விட்டு வெளியே வரவே மாட்டோம்.